மக்களே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டிஃபன் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பண்ண போகிறேங்க இட்லிக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் பருப்பு, எண்ணெய், பெருங்காயம், வெந்தயம் சேர்த்து தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போது இது கூட வந்து நம்ம காய் போட்டு வைக்கணுங்க. பூசணிக்காய் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நான் கோஸ் தான் இருக்கனால கொஞ்சமாக கோஸ் அரிஞ்சிருக்கேன், பூண்டு உரித்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கொதிக்குது. பருப்பு தண்ணி, வெங்காயம் சேர்த்துருக்கேன், அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கோஸு, புளி கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக புட்டு வச்சுருக்கேன், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு 4 விசில் விட்டு எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாங்க. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம். நம்ம ஒரு மசாலா அரைச்சி இது கூட சேர்த்து நம்ம பண்ண போகிறோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், காஞ்ச மிளகா லைட்டாக நான் வதக்கி எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லைன்றதுனால ஒரு 8 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். அது கூட தனியாக, முழு தனியாக இல்லை, நான் தனியாக பவுட்ரு சேர்த்துருக்கேன். அப்புறமா நான் மிளகா பொடி அரைச்சி வச்சுருக்கேங்க, இட்லி மிளகா பொடி. அதுவே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, தனியா, தேங்காய், சீரகம், இந்த காஞ்ச மிளகாலாம் வதக்கி அரைச்சி ஊற்றுவாங்க. நான் சிம்பிளாக வந்து தேங்காய், காஞ்ச மிளகா, தனியாத்தூள், இட்லி மிளகா பொடி சேர்த்து அரைச்சோடனே விழுது எப்படி கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த விழுது தான் இப்போ நம்ம அந்த பருப்பு கூட சேர்த்து தாளிக்க போகிறோம். இட்லி ஊற்றிக்கலாங்க. மாவு அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இட்லி ஊற்ற போகிறேங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு, நல்லா கடைஞ்சி விட்டுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இந்த கோஸு எல்லாம் நல்லா கடைஞ்சி வந்துச்சு. மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த விழுது அப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்து நல்லா கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த விழுது எல்லாம் நான் இப்போ சேர்த்துட்டேன். தேவையான அளவு தண்ணியும் நல்லா சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிக்க போகிறோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், கடுகு, உளுந்து, சீரகம் எடுத்திருக்கேன். இதை நம்ம தாளித்து கொட்டிக்கலாங்க. தாளித்து கொட்டிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா இதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸு கொதி விடணுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா சேர்ந்து நல்லா வரும். சாம்பார் நல்லா கொதித்து வருது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெல்லம் சேர்க்க போகிறோங்க, வெல்லத்தூள். வெல்லம் சேர்த்தா அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறமா நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து நம்ம இறக்க போகிறோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பார் இட்லிக்கு பாருங்கள், நல்லா கொதி விட்டு நல்லா வெந்துருச்சு, நல்லா சேர்ந்து வந்திருக்கு சாம்பார். வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது சாம்பார் இட்லின்றதுனால நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன், இட்லி வச்சுருக்கேன். சாம்பார் நல்லா இட்லி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு மேலாட்ட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான நம்மளோட டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் இட்லி. நம்ம சாம்பார் இட்லி சர்வ் பண்ணிக்கலாங்க. இது வடை வந்து கடையில் வாங்கினதுங்க. மதியம் நான் லஞ்சுக்கு புளி சாதமும் கடையில் வாங்கின மசால் வடை தொகையிலோட விட்டுற போகிறேன். இப்போ இட்லி நம்ம தட்டில் வச்சு சர்வ் பண்ணி கொடுத்தாச்சு வடையோட. புளி சாதத்துக்கு நான் பேனில் வந்து எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்து இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வறுபடட்டும். வறுபட்டதுக்கப்புறமா வெந்தயம், கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறேங்க. பெருங்காயமும் போட்டாச்சு தாளிப்பில். இப்போது கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நம்ம இதை நல்லா புளி காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போது சாதம் கொட்டி இது வந்து பாருங்கள் இட்லி மிளகா பொடி நான் அரைச்சது தாங்க, அதையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டா நம்மளோட புளிசாதம் ரெடி ஆகிடுங்க. இது கோயிலில் கொடுக்குற புளிசாதம் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் மெனு புளிசாதம், சிம்பிளான லஞ்ச் மெனு. நேற்று பண்ண தொகையல், அப்புறமா கடையில் வாங்கின மசால் வடைங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனுங்க.
லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க புளி சாதம் துவையல் வடையோட. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.